7 கோடி பிஎஃப் பயனாளர்களுக்கு குட் நியூஸ். இனி யூபிஐ ஏடிஎம் மூலம் பிஎஃப் பணத்தை எடுக்கலாம். முழு விவரங்களை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம். 7 கோடி பிஎஃப் குடும்பங்களுக்கு பயனளிக்கும் வகையில் பிஎஃப் உறுப்பினர்களுக்கு இபிஎஃப்ஓ விரைவில் ஒரு நல்ல செய்தியை அறிவிக்க உள்ளது. பிஎஃப் உறுப்பினர்கள் தற்போது பிஎஃப் பணத்தை எடுப்பது மிகவும் எளிதாக மாறும். உங்கள் பிஎஃப் கணக்கின் ஒரு பகுதியை நீங்கள் கோரிக்கை விடுக்காமலேயே பயன்படுத்த முடியும். தற்போதைய சூழலில் பிஎஃப் தொகை கோரப்பட்ட 10 முதல் 15 நாட்களுக்குள் பெறப்படும். ஆனால் இபிஎஃப்ஓ அமைப்பு விரைவில் புதிய மாற்றங்களை செய்யலாம் என தகவல்கள் வெளியேற்றப்படுகின்றன. இந்த மாற்றங்கள் செயல்படுத்தப்பட்டவுடன் வாடிக்கையாளர்களுக்கான குடும்பங்கள் இந்த வசதியில் பயனடைவார்கள். புதிய விதியின் கீழ் யூபிஐ உடன் ஏடிஎம், டெபிட் கார்டு மூலம் பணத்தை எடுக்கலாம். அது நிச்சயம் பலருக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அது 100% உண்மை என்று இபிஎஃப்ஓ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதிய விதி அடுத்த 2 முதல் 3 வாரங்களுக்குள் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிஎஃப் ஊழியர்களுக்கு வசதி மற்றும் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர இபிஎஃப்ஓ விரைவில் யூபிஐ மற்றும் டெபிட் கார்டுகள் மூலம் பணம் எடுக்கும் வசதியை செயல்படுத்தப்பட உள்ளது. தற்போது இந்த புதிய முறையை மேலும் எளிமையாக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. மென்பொருள் தொடர்பான சவால்கள் விரைவில் முடிவடையும். அதன் பிறகு புதிய விதி அமலுக்கு வரும் என்று கூறப்படுகிறது. மத்திய தொழிலாளர் அமைச்சகத்தின் கூற்றுப்படி பிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் தொகை ஊழியருக்கு சொந்தமானது. மேலும் அதை திருப்பி தருவதில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அமைச்சகத்தின் கூற்றுப்படி பணியாளர் எந்த நேரத்திலும் ஒரு குறிப்பிட்ட வரம்பு வரை தொகையை பயன்படுத்தலாம். இபிஎஃப்ஓ 3.0 திட்டத்தின்படி பல மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி மென்பொருள் தயாரானவுடன் பிஎஃப் ஊழியர்கள் தங்கள் நிதியை ஏடிஎம்களிலிருந்து பிஐ வழியாக எடுக்க முடியும். இதனிடையே மத்திய அரசு பிஎஃப்பின் ஆட்டோ உரிமை கோரல் தீர்வுகளின் அளவை அதிகரித்துள்ளது. இபிஎஃப்ஓ ஆட்டோ உரிமை கோரல் தீர்வு தொகையை நேரடியாக 5 லட்சமாக உயர்த்தியுள்ளது. அதன்படி இது 5 மடங்கு அதிகரித்துள்ளது. தொகையை எடுக்க இந்த கைமுறை சரிபார்ப்பும் தேவையில்லை. இந்த அறிவிப்பால் கோடிக்கணக்கான பிஎஃப் பயனாளர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். புதிய மாற்றத்தின் கீழ் விண்ணப்ப படிவத்தை தாக்கல் செய்த 3 நாட்களுடன் மனித தலையீடு இல்லாமல் பணத்தை எடுக்கும் கோரிக்கைகள் மின்னணு முறையில் தீர்க்கப்படும் என்று அரசு விளக்கம் அளித்துள்ளது. தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.